மூடா முறைகேடு வழக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு தலைவலியாக அமைந்த இந்த வழக்கில் தற்பொழுது கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கில் சித்தராமையாவுக்கு எதிராக செஷன்ஸ் நீதிமன்றத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்ற உத்தரவுதான் அது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். இந்த விவகாரத்தில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு சொல்வது என்ன? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக. முதல்ல இந்த வழக்கின் பின்னணி என்ன என்பதை மிக சுருக்கமாக பார்ப்போம். மூடா என்பது மைசூரு நகர மேம்பாட்டு ஆணையம், அதாவது நகரை விரிவாக்கம் செய்யும் பணியின் போது நிலம் கையகப்படுத்துவது வழக்கம். அதுபோலத்தான் சித்தராமையாவின் மனைவியிடம் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருந்தது. அதற்கு பதிலாக மாற்று இடம் வழங்க வேண்டும் என அவரது மனைவி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டு 14 கிரவுண்ட் நிலம் ஒதுக்கப்பட்டிருந்தது நகருக்கு மையப்பகுதியில். இதுதான் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் இதன் மதிப்பை பார்க்கும்போது அவர், அதாவது கையகப்படுத்திய நிலத்தின் மதிப்பை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இந்த குற்றச்சாட்டு தான் தற்போது சித்தராமையாவுக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. இதை முறைகேடாக சித்தராமையா அவரது மனைவிக்கு ஒதுக்கியிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக தனிநபர் புகார்களை அனுமதிக்க வேண்டும் என்று கோரி 3 பேர் கர்நாடக ஆளுநரிடம் மனு தாக்கல் செய்திருந்தார்கள், கோரிக்கை மனு அளித்திருந்தார்கள். அதற்கு ஆளுநரும் ஒப்புதல் அளித்திருந்தார். அதாவது தனிநபர் புகார் என்பது பெரும் தலைவலியாக ஏற்படுத்தும் விதமாக சித்தராமையாவுக்கு அமைந்தது. காரணம் என்னவென்றால், இந்த வழக்கில் விளக்கம் அளிக்கப்பட்ட, அதாவது ஆளுநர் தரப்பில் சித்தராமையாவின் விளக்கம் கேட்கப்பட்டு விளக்கம் அளிக்கப்பட்ட பின்னரும் இந்த வழக்கை பதிவு செய்ய அனுமதித்திருப்பது தவறு என காங்கிரஸ் தரப்பில் குற்றம் சாட்டியது. இந்த நிலையில் இந்த வழக்கை பதிவு செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு நீதிமன்றத்திலும், கீழமை நீதிமன்றத்தில், அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ நீதிமன்றத்திலும் அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வந்த நிலையில் இதை எதிர்த்து தன் மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதிக்க கூடாது என்று கூறி சித்தராமையா தரப்பு கர்நாடக உயர்நீதிமன்றத்தை நாடியது. அந்த வழக்கு தான் இன்று விசாரணைக்கு வந்தது. சித்தராமையா தரப்பில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார். இந்த வாதங்களை எல்லாம் கேட்ட அரசியல் சாசன அமர்வின் நீதிபதி நாகப்பிரசன்னா அவர்கள் ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதாவது வரும் 29ஆம் தேதி வரை கீழமை நீதிமன்றம் இந்த மூடா விவகாரத்தில் சித்தராமையாவுக்கு எதிராக எந்த உத்தரவுகளையோ அல்லது விசாரணைகளையோ நடத்தக்கூடாது என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக கீழமை நீதிமன்றத்தில் நாளைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருந்தது. அதில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும் வெளியாகலாம், முக்கிய உத்தரவுகளும் பிறப்பிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இது சித்தராமையாவுக்கு பெரும் நிம்மதி பெருமிச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒரு புறம் என்றால், மற்றொரு புறம் சித்தராமையாவின் முதல்வர் பதவி என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. என்றால் இந்த ஏற்கனவே இந்த தனிநபர் புகார் என்பது பதிவு செய்யப்பட்ட முன்னாள் முதல்வர் எடியூரப்பா தனது பதவியை ராஜினாமா செய்ய நேரிட்டது, சிறைக்கும் செல்ல நேரிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழல் தற்போது உருவாகியுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு கூட்டம் வரும் 22ஆம் தேதி அவசரமாக கூட இருக்கிறது. இதுவும் ஒரு பரபரப்பான சூழலை கர்நாடக அரசியலில் ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி பாரதிராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.